ஸ்போக்கன் இங்கிலீஷ் நீங்கள் ஈஸியாக கற்றுக்கணுமா குழந்தைங்களா? அதுக்கு நீங்கள் ஃபவுண்டேஷனில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஃபவுண்டேஷன்னா வேர்ட் ஃபவுண்டேஷன், அதாவது பேசிக் ஃபவுண்டேஷன். பேசிக் ஃபவுண்டேஷன்னா என்னென்ன? அதாவது ப்ரொனன்சியேஷன், பேசிக் ஃப்ரேசஸ், வொக்காபுலரி, கிராமர், லிசனிங் அண்ட் ஸ்பீக்கிங். ப்ரொனன்சியேஷன் அப்படின்னா ஒரு வேர்டை கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது. பேசிக் ஃப்ரேசஸ்னால் க்ரீட்டிங்ஸ், இன்ட்ரடக்ஷன்ஸ், பேசிக் கொஸ்டின்ஸ். க்ரீட்டிங்ஸ்னால் நம்ம யாரை பார்த்தாலும் ஹாய், ஹலோ, குட் மார்னிங் அப்படியெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம். இன்ட்ரடக்ஷன்னா அறிமுகப்படுத்திக்கிறது நம்மளை நாமளே. அதாவது தெளிவாக அறிமுகப்படுத்த, பயம் இல்லாமல் தெளிவாக அறிமுகப்படுத்திக்க நம்மளுக்கு தெரியணும். அப்புறம் பேசிக் கொஸ்டின்ஸ், ஹாய், ஹவ் ஆர் யூ, அந்த மாதிரி சில கொஸ்டின்ஸ், கேள்விகள் முதல்ல கேட்க தெரியணும். வொக்காபுலரியும் நாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். வொக்காபுலரினா தினமும் நம்ம செய்கிற செயல்களை இங்கிலீஷில் நம்ம சொல்ல கற்றுக்கணும். அதுக்கப்புறம் கிராமர். கிராமர் அப்படின்னா அதுக்கு சென்டென்ஸ் ஃப்ரேமிங் நம்மளுக்கு நல்லா தெரியணும். நம்ம நல்லா சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி பழகிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸி. எக்ஸாம்பிளுக்கு டென்சஸ் நல்லா கற்றுக்கணும் நம்ம. அதுக்கப்புறம் லிசனிங், நம்மளுக்கு லிசனிங் ஸ்கில் நிறையா இருக்கணும், ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸும் இருக்கணும். அப்போ லிசனிங் ஸ்கில்ஸ், ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணுவோம்? எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா, நிறையா நம்ம நியூஸஸ், இங்கிலீஷ் நியூஸஸ், இல்லை இங்கிலீஷ் சேனல்ஸ், இந்த மாதிரி நம்ம டிடி பெடாகஜி சேனல் எல்லாமே நீங்கள் கவனிக்கலாம். ஸ்போக்கன் இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான சில டிப்ஸை நான் சொல்கிறேன். டெய்லி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கிலீஷ் வேர்ட்ஸை ப்ராக்டிஸ் பண்ணணும். டெய்லி இல்லாமல் ரெகுலர் ப்ராக்டிஸஸாக அதை கொண்டு வந்துடணும். அது போக மிரர் முன்னாடி நின்றுக்கோங்க. மிரர் முன்னாடி நின்று பேசுங்க, சத்தமாக பேசுங்க. மிரர் முன்னாடி நின்று சவுண்டாக, இங்கிலீஷில் சவுண்டாக பேசுங்க. அதில் என்ன நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறீங்க, மிஸ்டேக்ஸ் பண்ணுறதெல்லாம் நீங்களாவே தெரிஞ்சுக்குவீங்க. உங்களோட மிஸ்டேக்ஸ் எப்படி இருக்குது, உங்கள் பர்சனாலிட்டிஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மிரர் முன்னாடி நின்று பேசும்போது நீங்கள் தானாகவே தெரிஞ்சுக்குவீங்க. உங்களுக்கு அந்த சின்ன சின்ன பயமெல்லாம் போயிடும். மிஸ்டேக்ஸ் பண்ணுறதுங்கிறது நேச்சர் தான். மிஸ்டேக்ஸ்லேருந்து தான் நம்ம நிறையா கற்றுக்க முடியும். மறந்துடாதீங்க குழந்தைங்களா, டெய்லி 15 to 20 minutes ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு நல்லா ஈஸியாக கம்ஃபர்டபுளாக இருக்கும் லாங்குவேஜ். அதுவும் இல்லாமல் மறந்துடாதீங்க, சிறு துளி பெருவெள்ளம்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும் இல்லையா? மெனி a little drops makes ocean. அதனால் குழந்தைங்க டெய்லியும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண மறந்துடாதீங்க. குட் லக். ஸ்டார்ட் யுவர் ஜர்னி ஃப்ரம் நவ் ஆன். ஜாயின் வித் அஸ். சப்ஸ்கிரைப் அவர் சேனல். வாட்ச் அவர் வீடியோஸ். கெயின் யுவர் நாலேஜ். Don't forget, wisdom is our and your power.